கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 150வது அதிகாரம் 2வது வசனம். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். என கருமையானவர்கள், இந்த இடத்துல வேதம் சொல்லும் பொழுது அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். நாம் எதற்காக கர்த்தரை துதிக்க வேண்டும்? அவர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கு மேலாக அவர் வல்லமையுள்ள கிரியைகளை நம்முடைய வாழ்விலை செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை திரும்பி பாருங்கள். நடந்து வந்த பாதைகள், கடந்து வந்த எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். அவருடைய செயல்கள் வெளிப்படையாக நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த மனிதனோடு, இந்த குடும்பத்தோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். ஒரு மனிதன் நமக்கு நன்மை செய்யும் பொழுது நாம் அவனை புகழுகிறோம். அந்த மனிதனுடைய மனதை கவருவதற்கேற்ற வார்த்தைகளை சொல்லுகிறோம். சிந்தித்து பார்க்கலாமா? நமக்கு உதவி செய்கிற ஆண்டவருக்கு நான் எவ்வளவு நன்றி சொல்லணும். நான் என் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் எவ்வளவு அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவரை துதிப்பேன் என்று சொல்லுகிறான் அல்லவா? இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, நாமும் ஒரு முடிவெடுக்கலாமா? என் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிப்பேன். எக்காலத்தும் அவரை துதிக்கக்கூடிய துதி என் நாவில் இருக்கும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் தம்முடைய நாமத்தை நம் மூலமாய் மகிமைப்படுத்தும் பொழுது நம்மை அவர் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதிக்க வேண்டும். அவருடைய மகிமை இஸ் அன்கம்பேரபிள். யாரோடு கூட ஒப்பிட முடியாத அளவிற்கு அவருடைய மகிமை வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த மகிமையை நாம் எவ்வளவு போற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள், கிறிஸ்துவனுடைய மகிமை நம்முடைய முகத்தில் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. நான் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன், எவ்வளோ நேரம் ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுகிறேன், அதுதான் நம்முடைய முகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் தேவனுடைய மகிமை. வேதம் சொல்லுகிறவனமாய் அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதிக்க வேண்டும். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதிக்க வேண்டும். சற்றே திரும்பி பார்த்து நம் வாழ்வில் அவர் செய்த எல்லா கிரியைகளுக்காக, எல்லா மகத்துவமான காரியங்களுக்காக, பிள்ளைகளுக்காய், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காய், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காய் இப்பொழுது நாம் துதிக்க போகிறோம். துதித்த பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். துதியின் சத்தத்தை இப்பொழுது பரலோகம் கேட்கட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி உள்ள ஹிருதயத்தோடு கூட ஸ்தோத்திரித்து துதிக்கிறோப்பா. துதியின் சத்தத்தை கேட்ட பொழுது எரிகோவின் மதில் விழுந்தது. இப்பொழுது குடும்பமாக நாங்கள் ஒருங்கிணைந்து ஜெபிக்கும் பொழுது வியாதி பலவீன கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, யார் யார் என்னென்ன நோக்கத்தோடு உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறார்களோ இப்பொழுது உம்முடைய மகிமை வெளிப்படட்டும், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.